இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 15ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பொனவந்தூர் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, திருச்சபையில் இருக்கிற மறைநூல் வல்லுநர்களில் மிக முக்கியமானவராக இந்த புனித பொனவந்தூர் கருதப்படுகிறார். இவர் பிறந்தது இத்தாலி தேசத்துல 1221 ஆண்டு. அன்புமிக்கவர்களே, புனித பிரான்சிஸ்கன் சபை துறவி, புனித பிரான்சிஸ்கன் சபையினுடைய 6வது உலக சபை தலைவராகவும் இவர் இருந்திருக்கிறார். இவருக்கு 4 வயது நடந்து கொண்டிருந்த பொழுது தீராத உடல் நோயினால் அவதிப்பட்டாராம். புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய பரிந்துரையால் நோய் குணம் பெற்று பிறகு அதே சபையில உறுப்பினராக சேர்ந்து தன்னுடைய கல்லூரி படிப்பை எல்லாம் முடித்த பிறகு அதே சபையில சபை தலைவராகவும் இவர் பொறுப்பேற்றார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த மற்றும் ஒரு பிரபலமான புனிதர் புனித தாமஸ் அக்வேனாஸ். இவர்கள் இருவரும் கல்லூரி தோழர்கள் என்று நம்ம இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். பிறகு இவர் ஆயராகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார். புனித பொனவந்தூர் ஆயராகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார். அதற்கு பிறகு கர்தினாலாகவும் உயர்த்தப்பட்டார். தாட்சியோடும் எளிமையோடும் இவர் வாழ்ந்தார். பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார் என்று இந்த புனித பொனவந்தூர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இவருடைய தாட்சி எந்த நிலையில இருந்தது என்றால், ஒரு முறை இவர் தோட்ட வேலை செய்து கொண்டிருந்த நேரத்துல அப்பொழுதிருந்த திருத்தந்தை இவருக்கான உயர் பதவி, கர்தினால் பதவியை கொடுக்கும் பொருட்டாக கர்தினால்கள் அணிகிற தொப்பியை எடுத்துக்கொண்டு வந்தாராம். மிகவும் தாட்சியோடு, அந்த தொப்பியை மரத்துல மாட்டி விடுங்க, நான் வேலை முடிச்சுட்டு எடுத்துக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிற அளவுக்கு பதவி மீது எவ்வித ஆர்வமும் இல்லாது வாழ்ந்த தாட்சியான ஒரு புனிதர் என்று தான் இந்த புனித பொனவந்தூர் அவர்களை நம்ம பார்க்கிறோம். வாழ்நாள் முழுவதும் இறையியலை பற்றி சிந்தித்து இறையியல் புத்தகங்களை எழுதி காட்சி தியானங்கள் வாயிலாக மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்தவர் தான் இந்த புனித பொனவந்தூர். இவருடைய பரிந்துரையால் நாமும் இறைவனை காட்சி தியானத்துல, ஆழ்நிலை தியானத்துல கண்டுகொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் வழிபடவும் இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோபத்தோடு அல்ல, மன வருத்தத்தோடு 3 நகரங்களை பார்த்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருளும் ஆசீரும் வேறு நகரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் மனம் மாறியிருப்பார்கள் என்று சொல்லி கொராசின், பெத்சாய்தா மற்றும் கப்பர்நாவும் இந்த 3 நகரங்களை மிக வருத்தத்தோடு இன்னைக்கு குறிப்பிடுவதை பார்க்கலாம். ஏன் இந்த 3 நகரங்கள் மீது ஆண்டவருக்கு இவ்வளவு வேதனை அல்லது மன வருத்தத்தோடு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அப்படி என்று கொஞ்சம் வரலாற்று பின்னணியை நம்ம பார்த்தோம் என்றால், இந்த 3 நகரங்களும் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட நகரங்கள், இயேசுடைய பிரசன்னத்தை ஏற்பதற்காக கொடுத்து வைக்கப்பட்ட நகரங்கள் என்று கூட சொல்லலாம். மிகப்பெரிய அரும் பெரும் வல்ல செயல்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 3 நகரங்களிலும் நிகழ்த்திருக்கிறார். ஆனால் இயேசுவனுடைய அந்த பிரசன்னத்தை உணராத, இறை அருளை அவர்கள் பெற்றும் அதை உணராத ஒரு நிலையில இறை அருளை புறக்கணித்த, நிராகரித்த ஒரு நகரங்களாகத்தான் இந்த 3 நகரங்களை நம்ம பார்க்கிறோம். அதனுடைய ஒரு காரணமாகத்தான் மிகுந்த மன வேதனையோடு இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்திருந்த நற்காரியங்களை வேறு நகரங்களுக்கு செய்திருந்தால் அவர்கள் மனம் மாறியிருப்பார்கள் என்று வருத்தத்தோடு சொல்லுகிறார். ஒருவேளை நீங்களும் நானும் இப்படி ஆண்டவருடைய அருளை உணராமலும் ஆண்டவருடைய அருளை புறக்கணிப்பவர்களாகவும் இருந்தால் நமக்கான பாடம் தான் இந்த நற்செய்தி வாசகம். போன வாரத்துல ஒரு கதையை ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது ஒருவர் தன்னுடைய நாயோடு ஆற்றங்கரை ஓரமாக காலையில வாக்கிங் செல்கிறார். அப்படி அவர் சென்ற பொழுது தன்னுடைய கைத்தடி எடுத்து ஆற்றின் மீது வீசுகிறார். ஆற்றின் மீது வீசிய உடனேயே ஒரு அதிசயம் அங்கே நிகழ்கிறது. அவருடைய நாய் அந்த ஆற்றின் மீது வேகமாக ஓடி மூழ்காமல் அந்த கைத்தடியை எடுத்து வந்து விட்டது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடாது நம்ம நாய்க்குட்டி தண்ணில மூழ்காம தண்ணில ஓடி போய் அந்த கைத்தடி எடுத்து வந்து விட்டதே, இந்த அதிசயத்தை யாரும் நம்ப மாட்டாங்க அப்படி என்று அடுத்த நாள் தன்னுடைய நண்பனை அதே ஏரிக்கு அழைத்து செல்கிறார். அழைத்து சென்ற பிறகு தன்னிடம் இருந்த கைத்தடியை அந்த ஆற்றின் மீது வீசினாராம். இன்னும் ஒரு முறை அந்த நாய் அந்த ஆற்றின் மீது படுவேகமாக ஓடி அந்த கைத்தடியை எடுத்து வந்து அந்த நண்பரிடத்துல கொடுத்ததாம். இதை பார்த்த அந்த நாயனுடைய உரிமையாளர் தன்னுடைய நண்பரை பார்த்து,
இந்த அதிசயத்தை பார்த்தீர்களா அப்படின்னு கேட்டாராம். அந்த நண்பர் சொன்னாராம், ஆமா ஆமா பார்த்தேன், உங்க நாய்க்கு நீச்சல் அடிக்க தெரியல அப்படின்னு சொன்னாராம். அன்பு மிக்கவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் இயல்பாக இயற்கையா நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இதுல என்ன அதிசயம் இருக்கு, சூரியன் டெய்லி தான் உதிக்குது, அதுல என்ன அதிசயம் இருக்கு, பறவைகள் தினமும் தான் பாடுகின்றன, அதுல என்ன ஒரு அதிசயம் இருக்கு, பூக்கள் அன்றாடம் பூக்கின்றன, அதுல என்ன ஒரு அதிசயம் இருக்கு என்று நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கண்ணிருந்தும் குருடர்களாய் காதிருந்தும் செவிடர்களாய் ஆன்மீக உணர்வற்றவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய அருளை ஒவ்வொரு நாளும் இயற்கையின் வாயிலாக, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற திருவருட்சாதனங்கள் வாயிலாக, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையின் வாயிலாக உணர்ந்து இறை அன்பை அனுபவித்தவர்களாக வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.